சார்பாக தயந்திரை சுற்றுச்சூழல் விழா தொடங்க இருக்கிறது. முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு அம்மா கிருஷ்ணம்மா ஜெகநாதன் வந்திருக்காங்க. அவங்கள வந்து மேடைக்கு அழைக்கிறோம். தலைமை அடுத்தபடியாக பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்களை மணிக்கிறேன். அதை தவிர வந்து இன்னைக்கு காலையில 10 மணிலிருந்து மத்தியானம் 1 இப்போ மணி நம்ம 10:15 ஆரம்பிச்சிருக்கிறோம். 1:15 வரைக்கும் நம்ம போகலாம். ஒவ்வொரு செஷனுக்கு 1 மணி நேரம் வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னா அது முடிஞ்ச மதியானம் வந்து திரு தியோடர் பாஸ்கர் நம்ம வந்து சீக்கிரம் போக வேண்டியதுனால பாலை வந்து முதல்ல 2 மணிக்கு பாலை செக்ஷன் இருக்கும். கடைசி இறுதியா வந்து நெய்தல் செக்ஷனை ஒரு மாற்றி வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வெளியே வந்து இருளர்கள் மற்றும் கொல்லிமலை மலையாளிகளுடைய கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. அப்புறம் 7 மணிக்கு மேலே இது 6:30 இதே அரங்கில் வந்து புத்தக வெளியீடு ஒரு 20 புத்தகங்கள் வந்து வெளியிடுறோம். 7:30 வரைக்கும் அதில் யாரும் பேச மாட்டாங்க, எல்லாரும் புக்கு ரிலீஸ் பண்றாங்க. 7:30 மணிக்கு மேல விருந்து. இதுதான் நம்மளுடைய ஷெடியூல். இதை வந்து மாடரேட் பண்றவங்க அந்த டைத்தை வந்து கரெக்டா இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பொழுது வந்து திரு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வந்து நம்ம அழைக்க போகிறோம். நிறைய பேருக்கு அவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மூத்த முக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் போராடியவங்க. அவங்க வந்து 2 விதத்துல வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பெரிய காந்தியவாதி. அது மட்டுமல்லாமல் ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து தலித் மக்களுக்கு வந்து வழங்கி அதை மற்றவர்கள் பெற்று வழங்கி ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறால் பண்ணைக்கு எதிராக கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இறால் பண்ணைகளுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தி மக்கள் பெருந்திரளை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்திருக்காங்க. இந்த இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு ஒரு அர்த்தமுள்ள நிகழ்ச்சிக்கு வந்து அவங்கள தவிர வேற யாரும் வந்து தொடங்கி வைக்க முடியாத நாங்க நம்பினோம். நாங்க அவங்களை அழைத்தோம். அவங்க வந்து இவ்வளவு வயதுக்கிடையில அவங்க வந்து சந்தோஷமா வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து உங்களோட எல்லாருடைய சார்பாக வரவேற்று அவங்க வந்து நன்றி தெரிவிச்சு அவங்களை வந்து பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கல்லூரிக்கு போறதுக்கு முதல் நாள் போகும்போது எல்லாரும் சந்தோஷமா போகும். கல்லூரியில் என்ன படிக்க போறோமே எப்படியோ அது மாதிரி இங்க வந்த உடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துவிட்டது. ஏன்னா இந்த கல்லூரியில் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் இருந்தது. மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கல்லூரியில 4000 பேர் ஆண்கள், 35 பேர் பெண்கள். இந்த 35 பேரும் என்ன பண்ணுவாங்க, வெளியில வர்றதுக்கு பயந்துக்கிட்டு நடுங்கிட்டு இருப்பாங்க. இந்த 4000 பேருக்கு மத்தியில நம்ம எப்படி நடந்து போய் கிளாஸுக்கு போறோம். நான் நினைச்சேன் என்ன இதுக்கு ஒரு பயமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நான் என்ன பண்ணேன், நான் வந்து காந்தி மன்றமும் வைக்க போறேன். யாராருக்கு காந்தியை பற்றி தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் புதன்கிழமை அன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஒரு லாட்டை எடுத்துட்டு வரணும். கொஞ்ச நேரம் மூவ் பண்ணணும். காந்தியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்க, புஸ்தகத்தை படிப்போம். நல்லா வெளியில இருந்து யாரையாவது கூப்பிடுவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நானே என்ன ஒரு உருவாக்கினாள். அதனால எனக்கு இந்த பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிக்கெல்லாம் போகணும்னு நினைக்கும் போது புது தெளிவு. ஐயோ நமக்கு என்னமோ எல்லாரும் வயசாச்சுன்னு சொல்லாங்க. எனக்கு அந்த வயசாச்சுன்னு சொல்றவங்களை கண்டாவே பிடிக்கிறது. என்ன வயசாச்சு, யாருக்கு வயசாச்சு? இந்த கை காலு கண்ணு இதுக்கு வயசாச்சு. நான் உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணத்துக்கு வயசாச்சுன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா அப்படின்னா, ஐயா நான் ஓய்வு எடுக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? உங்களுக்கு எது செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேம்மா, நீங்க மட்டும் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. அஞ்சனே எனக்கு ஒரு 100 வீடு கட்டணும். சரின்னு சொல்லிட்டு 100 வீடு கட்டுறேன்னா 100 வீடு கட்டுறது நல்லா ஏற்பாடு பண்ணிடுறேங்களா அப்படின்னா
முதலே நான் ஏற்பாடு பண்ணிட்டு 100 வீட்டுக்காரங்களும் செங்கல் செய்து கொண்டு அவர் வீட்டில் வச்சிருங்க. தலைவர்கிட்ட கேட்டு பணம் வாங்கி தர வீடு கட்டலாம்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் சொன்னாரு, நீங்க பால் பவர் இருக்கணும். உடனே 100 வீட்டுக்காரருடைய பர்டிகுலர்ஸ் எல்லாம் நான் போனேன் ஆஃபீஸுக்கு. எல்லாம் கொண்டு வரணும், 100 பேர் யாராவது இருக்கா எல்லாரும் போய் படம் எடுத்துட்டு வா. உடனே அதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட்டுங்கன்னா தட்டில் சோதப்பட்டு வச்சாங்கன்னு முதல்ல சாப்பிட மாட்டேன். கலெக்டர் என்ன கட்டாரோ அதை கொடுத்து தான் சாப்பிடுவேன்ட்டு 3 மணிக்குள்ள எல்லாம் தயாராகி அவர் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டேன். இன்னும் அவர் என்னை எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறார். ஆனா இப்படிப்பட்ட இடத்துல வேலை செய்யணும்னாக்க நம்ம தானே ஊக்கமா இருக்கணும். உடம்பு தளர்ந்து உடனே போயிட்டு போகுது. எங்கேயாவது காடோ செடியோ கடற்புறமோ நாடோ நகரமோ ரவியன் விழுங்கிடும். எந்த இடத்துல விழுந்தா என்ன, இது கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு விழுகிற இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேகமா வேலை செய்யணுன்றத சொல்லிக்கிறேன். நான் முதல்ல இங்க வந்த உடனே ஐயாவை பார்த்து உழையாம இந்த இயற்கை விவசாயத்துக்காக ஓயாது ஓடியிருந்தேன். அப்புறம் சில சின்ன வாலிபர்கள்லாம் இந்த பார்த்து அவர்களுடைய உற்சாகத்தை கண்ணன் சொன்னாரு, நான் திருக்குறளை எடுத்து எல்லா கல்லூரியிலும் போய் அதனுடைய மகிமையை சொல்ல போறேன். உண்மையான கருத்து. ஏன்னா கல்லூரியில படிக்கிற பையங்களுடைய நிலைமையை நினைச்ச கண்ணீராக நம்ம தாய் தகப்பங்கள் நம்ம பிள்ளைய வளர்த்து கொண்டு வரோம்னு நினைக்கும் போது, அவர்கள் செய்யற காரியங்களை நினைக்கும் போது அது கல்லூரியா சரி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகையினால அதுக்கு ஒரு இன்னொரு சகோதரி உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பெண்கள்ல கண்ணுலாம் இருக்கிறத அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அவங்கள உட்கார வச்சு 10 பெண்கள் இன்னைக்கு பிஏ படிச்சுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் அங்கங்க ஒதிர்ந்து கிடக்குது. காந்தியை போன்றவர்கள் காந்தின்னு சொல்றான். ஆமா காந்தி காங்கிரஸ் காலத்துக்கு தான் சொன்னோம். எந்த காங்கிரஸ் இருக்காரு? காந்தின்றவர் எப்படி போனாரு? அவருக்கு பேச கூட தெரியல. அங்க வைக்கல் தொழில போய் ஐயோ நமக்கு 2-3 பிள்ளைங்க ஆச்சு, அதுகளை வளர்க்கறதுக்கு கையில காசு இல்லை. நம்ம இந்த கோர்ட்ல போய் வாடாடி காசு சம்பாதிச்சு குடும்பத்தை நடக்க முடியாது. வெளிநாட்டுக்காவது போகணும்னு போறாரு. அங்க போனா ஏதோ போய் காசு சம்பாதிக்கணும்னு போறாரு. அங்க இருந்த சூழ்நிலை என்ன செய்வதுனே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த போல இருக்க மனுஷனை மாடா மிருகமா அடிச்சு விரட்டி உதைச்சு காப்பி தோட்டத்துல வேலை செய்ய சொல்லி கூலி கொடுக்காம விரட்டி அடிச்சுட்டு இருக்கான். இது என்ன கொடுமை? என்ன போல மனுஷன் இங்க இருக்கான். அவன் பாடுபட்டும் பரிதரிச்சுக்கிட்டு இருக்கானே, இவனுடைய வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கைன்னு அவர் உள்ளத்துல பதிஞ்சிருக்கான். உடனே அவர் எல்லாம் கட்சி வச்சிருக்காரா சங்கம் வச்சிருக்காரா என்ன செய்ய முடியும்? உடனே நினைச்சு பார்க்கிறார், இந்த அநீதி இருக்க என்னிடத்துல சக்தி இருக்கா? இருக்குன்னு அவருக்கு ஒரு மனத்தில் பட்டது. என்ன சக்தி? 4 அருவாள் எடுத்து கத்தி எடுத்துட்டு இருக்கிற சக்தி என்ன? என்னுடைய உள்ளத்திலே சக்தி இருக்கான்னு இந்த ஆத்ம சக்தியை தன்னிடத்துல இருக்கிற உணர்ந்துட்டு ஒரு ஆன்மீக ஒரு சங்கத்தை. So Gandhi went to South Africa just to yearn to maintain his family. But what he did it, he recognized what is the inner strength in him. What is the power of the inner strength? Onmega, the spiritual. So he started to organize a spiritual community to fight against the injustice done by the white people. அந்த மாதிரி அவருக்கு ஒரு வேகம் வந்துருவாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு இது மட்டுமல்ல, என்னுடைய நாட்டினுடைய அடிமையை போக்கணும் இல்லை.
அது மாதிரி இன்றைக்கு நமக்கு வேண்டியது வந்து how to use our inner power, inner strength, inner life. இதுதான் இன்றைக்கு தேவை. அப்படிப்பட்ட காரியம்தான் இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலை. நம்ம இன்றைக்கு நமக்கு கூடி இருக்கணும்னா அப்படிப்பட்ட உணர்ச்சியோட நம்ம செய்தால்தான் காரியங்களை செய்ய முடியும். நான் கல்லூரியில படிக்கும்போது அந்த கல்லூரியில சங்கம் வச்சு நாட்டு நோக்கிட்டே இருந்தேன். காந்தி நாற்பத்தாறு அந்த மதுரைக்கு வர்றாருன்னு சொன்னா முதல்ல எனக்கு ஒரு இருக்கு, காந்தி வர்றாரு, அவரை பார்க்கறதுக்கு எனக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா ஒரே கூட்டம், லட்சக்கணக்கான பேர் மாட்டு வண்டியை கட்டி கொண்டு வந்து போட்டுட்டு காந்தியை பார்க்கணும் காத்துக்கிட்டு இருக்காங்க 3 நாள். நான் இந்த கூட்டத்தில் நம்ம எப்படி போய் பார்ப்போம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு கடிதம் வரும். அங்க போய் காந்தியை பார்த்த உடனே காந்தியை பற்றியும் விவேகானந்தரை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு திரும்ப படிக்கிட்டே இருக்கேன். ஆகவே இந்த கல்லூரின்றது இப்படிப்பட்ட இடம் இருக்கு. இது நம்மளுடைய it is a place for the self development, for our inner strength, to recognize what is in our body. அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்பதான் இருக்கும்போது இங்க சென்ட் கிறிஸ்டபர்ஸ்ல பிஎட் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாரும் சந்தோஷமா நாளைக்கு காலையில வீட்டுக்கு போகணும்னு கடைக்கு போறாங்க, சாமான் வாங்குறாங்க, ஊருக்கு போறாங்க. எனக்கு அப்படியே மனசுல ஒரு திங்கள், வெளியில போய் நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்யணும், எதுக்காக ஜென்மம் எடுத்தோம், இது கேள்வி. படிச்சு முடிச்சிட்டோம், பள்ளியில போய் 4 நாள் 8 8 8 14 இதை சொல்லி கொடுத்து இதுக்காக ஜென்மம் எடுத்தோமா, வேறொரு ஜென்மம் இல்லையா என்ற கேள்வி எனக்கு ஓடிட்டே இருக்கு. பாடத்தை கேட்டு 15 நாள் வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வினோபா நடந்துருக்கார். அந்த வினோபான்ற அந்த மகானை பற்றி நாட்டில் ரொம்ப பேருக்கு தெரியாது. பெரிய மகான், இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலமெல்லாம் ஒரு நாளும் ஒரு சோத்தள்ளி வாயிலும் செல்ல ஒரு காயை எடுத்து வரும், பால் மட்டும்தான் சாப்பிடுவார். நான் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு காலையில 4 to 9 மணி வரைக்கும் நடப்பார். இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மகான் என்ன சொன்னார், உலகிலுள்ள நிலமனைத்தும் உலகநாதன் உடனேயே, ஊரிலுள்ள விளைநிலங்கள் ஊர் பொதுவான தலைமையே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓடி போயிட்டு அவர்கிட்டே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊக்கமும் உணர்ச்சியும் ஓட்டமும் ஆட்டமும் இன்னும் பொருவே இல்லை. இன்னைக்கு இந்த ஊர்ல இருக்கேன்னா நாளைக்கு காலையில ட்ரெயினுக்கு போறேன், நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு ட்ரெயின் தினமும் நான் ஒன்று போறேன். ஓய்வு என்ன ஓய்வு பண்ணிடுறது, நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை நினைக்கும் போது ஓய்வு. அங்கே அவர் வினோபாவோட சேர்ந்து அந்த இயற்கையோட போகும்போது என்ன ஒரு பாக்கியம் கிடைச்ச பையன். அவர் சொல்லுவார், எங்க பையன் சின்ன பையன், அவனுக்கு பேர் வந்து பூமின்னு வச்சான். அவரே வினோபாவே வச்சாரு பூமின்னு. அந்த பூமியை கூட்டிட்டு போய் நின்ன உடனே அவர் அவனுக்கு பலகாரம் பார்த்து நம்ம பாரதி பாடியிலே பாப்பான்னு பாடினாங்க. ஆனா இந்த மகான் வந்து ஜாதி இடவை கண்டுபிடிக்காது, காக்க குருவிகளை கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடும் மலரும் எங்கள் கூட்டம், நோக்கு நோக்கு களியாட்டம்னு அந்த சின்ன பையனை பிடிச்சிட்டு ஆடுவார். அவர் பெரிய ஞானி இல்லையா, அவருக்கு என்ன சின்ன பையன் பெரிய பையன் தெரியுதா, ஆடுறது பாடுறதுக்கு தெரியுதா? ஞானி என்ன பண்றாரு, இவர் வந்து இயற்கைக்காக பாடுறாரு. பாரதி ஜாதியை சாடி, இந்த நாட்டுல ஜாதி இருக்கணுமா, ஜாதி இல்லையடி பாப்பான்னு பாப்பான்னு சொன்னவரு அந்த காக்க குருவி எங்கள் ஜாதியில பாடுறாரு. அது போய் பதிமிச்சது யார்கிட்ட, இந்த ஞானிகிட்ட. காக்கை குருவி எங்கள் ஜாதி, காடு மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம் அப்படின்னு ஆடுவார். அவரோட இருந்து 84
1984 வரைக்கும் அவர் கூடயே நடந்து காலையில நடந்து போகும்போது இந்த மலையும் புவியும் செடியும் அவரை அப்படியே கவிழ்ந்து குவிந்து அவரை வேற இருக்கும். அந்த இறைவனுடைய நினைப்போடு அந்த டிவைன் பிரசன்ஸ் ஆஃப் தி ஹோல் நேச்சர் எவ்வளோ அழகா இருக்கும். ஏர்லி மார்னிங் the tranquility, the calm and quiet place, walking in the street, அந்த மாதிரி போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இனி அந்த இயற்கையோட மனசெல்லாம் பறிகொடுத்தா கூட எந்தெந்த இடத்துல எங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கு. வடக்கு போதுமா, வடக்கு இமயமலையில என்ன அழகான நீண்ட நெடிய மரங்கள், அழகான காட்சி, எங்கு பார்த்தாலும் பச்சை கம்பளம் வச்ச மாதிரி இருக்கு. ஆகினாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் புகையில இருந்து தவம் பண்ணாங்க. தெய்வத்தை காணணுன்றதுக்காக அந்த புகையே அவர்கள் ஒரு நாள் இரு நாள் இல்லை, வாழ்நாள் முழுக்கும் புகையிலே இருந்து அவர்களுக்கு உணவை நல்லது. இமயமலையில போய் பார்த்தா 5 விரல் மாதிரி ஒரு கிழங்கு இருக்கு. அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்டாக்க பசியே இல்லையா. அப்படிதான் ஞானிகள் எல்லாம் இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா இந்த கீழே இருக்க யூபி, பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப்ல இருந்து எல்லாரும் போய் மரங்களை வெட்டி பனிக்கட்டி உருகி வரும்போது கீழே இறங்கியது மரங்கள் அவங்க கொடுக்க வேண்டிய மரங்கள். அது இயற்கையிலேயே ஆண்டவன் கொடுத்த மண்மணி மேமலை இடமலையே அந்த மலையை இன்னைக்கு காடும் மேடுமா ஆக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வெட்டி விட்டாங்க. போன மே மாசத்துல ஒரு காரியமா நான் ரிஷிகேஷ் போய் அந்த இதில் உட்கார்ந்துட்டேன். கங்கை ரிவர், அங்கே பூவம் ரிவரில் கூட கொஞ்சம் தண்ணி ஓடி அந்த அந்த இடத்துல போய் பார்க்கும்போது தண்ணீரம் கொட்ட வேண்டியது. கரை புரண்டு காட்டாத வெட்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிற கங்கை தண்ணீர் இன்னைக்கு சுட்டா ஓடிட்டே இருக்கு. மனசு வேதனையோட அங்கே உட்காந்துட்டே இருந்தேன். உட்காந்துட்டு ஒரு 6:30 மணி ஆகும் பார்த்தா எல்லா இடத்தையும் நெருப்பு வச்சு, ஐயோ எந்த சாலி வச்சாலும் இந்த நெருப்பு இந்த மலையெல்லாம் எரியுதுன்னு சொன்னா ரொம்ப வேதனைக்குரிய காரியம். ஒரு பெரிய ரிலீஜியஸ் லீடர் ஆசிரமம் கட்டுவதற்காக 2000 ஏக்கர் நடத்த அந்த இடத்துல வாங்கிட்டாங்க. எனக்கு நினைச்சே பார்க்க முடியல. அந்த 2000 ஏக்கர் ஒரு ஆளுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் எந்த பாதிக்கு வந்ததுன்னு தெரியும். அந்த மலையில மரங்கள்லாம் நின்றுட்டு கீழே. அதை நான் ஒருத்தர் கேட்டேன், இல்லையா அவருக்கு மனசே இல்லையா, அவனும் மனுஷன் தானே, இந்த மரங்களுக்கு மத்தியில நெருப்பு வச்சுட்டானு கேட்டாரு. அவர் சொல்றாரு, இந்த வச்சிருக்க நெருப்பு வந்து கீழே தான் எரியும், மேல மரத்துக்கு யாராவது சொல்லுங்க. 2000 ஏக்கர் வேணுமா? அந்த காலத்துல தெய்வத்தை நினைப்பதற்காக புகையில இருந்தது மருந்து வச்சிருந்த நாடு. ஆசிரமம் கட்டிதான் இருக்கணுமா? அதுதான் தெய்வம் இருக்கா? அவங்க சொல்லிதான் இந்த நாடு இருந்த போதுதான். அந்த பாவியெல்லாம் இன்னைக்கு பேர் சொல்ல நான் விரும்பல. பெரிய ஒரு நாள் தினம் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையில தான் இருக்கும் அவர்களுடைய படம் கொடுக்கும். என்னதான் நடக்குதுன்றதே இது ஒரு போக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 1992 எங்க வீட்டு ஐயா 18 வயசுல காந்தியோட போகணும்னு சொல்லி புத்தகத்துல கொண்டு கொடுக்கணுன்றதுல வச்சுட்டு அப்படியே காந்தியோட போயிட்டாரு. அதுல இருந்து இதே வேலையா செய்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் வினோபாஜி பிறந்த நாள் செப்டம்பர் 11 இருந்து காந்தி இறந்த நாள் 30 ஜனவரி 30 வரைக்கும் பாத யாத்திரைன்னு போயிட்டே இருப்பார்.
அந்த மாதிரி 1992 நடந்து போகும்போது நம்ம கடற்கரை பூரா வெட்டி எடுத்து கால் பண்ண வைக்கிறதுக்காக அந்த ஜனங்கள் நாங்க பூம்புகார பக்கத்துல நடந்து போயிருக்கோம். ஜனம்லாம் ஓடி வந்தாங்க. இது என்ன யார் வந்திருக்காங்கன்னே தெரியலையே, எத்தனை வண்டி வந்திருக்கு, 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 எல்லாம் வந்திருக்கே, இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்னா எதுக்கும் தெரியலன்னு நாங்கள் இருக்கோம். அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இங்க கன்னியாகுமரியில இருந்து கடற்கரை பூரா வெட்டி, ராமேஸ்வரம் எல்லா இடத்துலையும் வெட்டி 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 இந்த they are destroying the whole coastal area to start prawn farms. யாருக்கு prawn வேண்டியது இருக்கு? ஜப்பான்ல இருக்கவங்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த prawn. இப்போ உடனே எங்க வீட்டையே வந்து இன்டெஃபினிட் காஸ்ட்னு உட்காந்துங்க. அப்போ இதை எப்படி நம்ம தடுக்க முடியும், யாருக்கு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூம்புகார்ல ஒரு இடத்துல பெருந்தோட்டம் தோட்டமா இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல ரால் பண்ண வைக்கிறதுக்காக வந்துட்டாங்க மல்டிநேஷனல் கம்பெனிஸ், அப்புறம் உள்ளூர் முதலாளிகள், வெளியூர் முதலாளிகள் எல்லாருமா வந்து வெட்டவும் நாங்கள் சொன்னோம், இது நாங்கள் கொஞ்சம் 10 பேர் 20 பேரா நாங்கள் போய் தடுத்தாச்சும் போலீஸ்காரன் கூட்டிகிட்டு போயிடுவான், நீங்கள் எல்லாம் ஊரெல்லாம் வரணும். ஊரெல்லாம் வரணும்னு சொன்னோமே அது என்ன வந்து ஒரு சண்முகம் இதில் தண்ணி கொட்டு மேலே ஏறி நின்று சண்முகம் எல்லா பெண்களும் வந்துச்சு. அந்த உடனே நம்ம இன்னைக்கு சாகிறதுக்காக போகிறோம், அங்கே யார் யார் சாகணும்னு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் எங்கள் பின்னால் வாங்க. அந்த கன்னியம்மன் கோயிலுன்ட்டு ஒரு கோயில் உண்டு. அந்த பொம்பளையெல்லாம் சொன்ன உடனே அவன் வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கெல்லாம் நீங்கள்லாம் கற்றுக்கலாம் வீட்டில் இருக்க, நாங்கள் அந்த அம்மா கூட போகிறோம்ட்டு வந்துச்சு. எனக்கு அதுக்காக ஒரு சந்தோஷம் வந்து நேராக அந்த பொருளிங்க்கு போகிறதுக்கு முன்னால் போய் கன்னியம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு தீபூதி வச்சுட்டு நேரம் வந்து எல்லாரும் பொருளுக்கு முன்னால் நம்ம வெட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நேரம் வந்துருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஒரு பெருந்தோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து பூம்புகார். இந்த மாதிரி 92 இருந்து 96 வரைக்கும் இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. யாராவது ஒரு ஆளு, ஒரு படிச்சவர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அல்லது அரசாங்கமோ என்ன நடக்குது இந்த நாட்டுல இருந்து, எங்க வீட்டு ஐயா ஒவ்வொரு நாள் ராத்திரிகளாம் உட்கார்ந்து அழுதுறாரு. சொல்றாரு, இதற்காகவா நான் ஜெயிலுக்கு போனேன். அனுப்புறம் ஜெயில போய் அந்த கட்சியில வெறும் புழுவா இருக்குமா, துணியில வடிகட்டிட்டு கீழே இருக்கிறது மட்டும் புழுவை போட்டு சாப்பிட்டாங்க. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நான் சுதந்திரம் வாங்கி கடைசியில என்னுடைய கடற்கரை, உலகத்திலேயே நீண்ட நெடிய கடற்கரை வந்து இந்தியாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. இந்த கடற்கரை வெற்றான காலையை அதை கேட்கறதுக்கு ஒருத்தருமே நின்று எவ்வளவோ சொல்லிவிட்டாங்க, கேட்கவே இல்லை. இப்படி பல விதமா 92 இருந்து 96 வரைக்கும் தமிழ்நாட்டிற்கு எந்தெந்த ஜெயில் இருக்குமோ அத்தனை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்து இப்ப கடைசியில ஜெயில் வந்து கடலூர் ஜெயில். அந்த ஜெயில 3000 பேர் போயிட்டாங்க. நான் மட்டும் ஜெயிலுக்கு போகாம ஓடிக்கிட்டே இருப்பேன். எப்படியாவது இவர்கள்லாம் கூட்டிட்டு வருவேன். அந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள இருக்க இந்த ஆட்கள் போன உடனே, வாங்க நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, ஒரு கவர் மோர் குடிங்கன்னா மோர்ல வரும் இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டத்துக்கு அப்புறம் திரும்ப போய் சரி இவ்வளவுலாம் நடந்துச்சு, ஏன் சுப்ரீம் கோர்ட் போகலான்னு சொல்லிட்டு போனா அங்க நல்ல தீர்ப்பு கிடைச்சது சுப்ரீம் கோர்ட்ல. prawn farm is a dangerous industry, close down all the prawn farms on the coastal line. ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
ஆனா அவங்க வந்து 2004 திரும்பியும் இதுக்கு போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு, ரிவ்யூ பெட்டிஷன். அதுல எங்க வீட்டு ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நாட்டுல ஒரு பெரும் தீமை கடற்கரையை அழைச்சிட்டு பிறகு நாடு இருக்குமா? அதை பற்றி நினைச்சு பார்த்து ஒரு பத்திரிகை எழுதுமா, ஒரு அரசியல்வாதி ஒரு அரசாங்கத்தில் யாருமே கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி அது, அதை பற்றி யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாம அதுல எங்க வீடு ரொம்ப பாதிக்கப்பட்டு பட்டு வச்சு அழைத்தார். ஆனா இயற்கையிலே 2004 சுனாமியில அடிபட்டு போயிடுச்சு. ஆனா இன்னமும் கேரளாவில் வந்து ராம்தான். அதனால இந்த மாதிரி இயற்கையை அழித்து விட்டு நமக்கு இன்னைக்கு மழை குடிச்சிருக்கு, என்ன செய்ய போறோம்னு தெரியல. இன்னொரு பயங்கரமானதை ஒவ்வொரு நாளும் கண்டு கண்ணீருக்கு அழுதுகிட்டே இருக்கணும். அந்த இருக்கிற இடம் வந்து நான் வந்து 2068 தினபாதி விழா நடந்து சேர்க்கும்போது ஒரு பயங்கரமான விபத்து நிகழ்ச்சி வாழ்ந்தவர்களுக்கும் நிகழ்ந்தவர்களுக்கும் நடந்த சர்ச்சையில போராட்டத்துல எப்படியோ 44 பெண்கள் எரிந்து சாம்பலாயிருக்காங்க. அப்போ வீட்டுக்கு நம்ம இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அங்க நான் போனேன். அங்க போய் அங்க நடந்த கொடுமையெல்லாம் பார்த்து இனிமே நம்மளுடைய வாழ்க்கையில் இதான்னு சொல்லிட்டு அதே இடத்துல எப்படியாவது அங்க இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு நடக்கணும் அந்த நிலத்தவரை எந்த நிலக்கடைக்கும் எந்த ஊர்ல கொடுக்கலான்னு ஆதிரி பகலான சனியா ஞாயிற்றுக்கிழமையா எதுவுமே இல்லாம எதுவும் பகலாக ஓடி 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 எல்லா நிலச்சார்ந்தவர்களையும் போய் கேட்டு வாங்கி இன்னைக்கு 15,000 பெண்களுக்கு 15,000 நிலைமை கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நிலமெல்லாம் கொடுத்து அரைக்க நிலத்துக்காக ஒரு 50 தடவையாக ஒரு நிலச்சார்ந்தார் வீட்டுக்கு போயிருப்பேன். ஆசிரியர் பகல விடியதான் தெரியாது, எந்த இடம் படுக்கிறது, யாருக்கு சாப்பிடுறது என்னன்னே தெரியாம எங்கேயோ போறது. அதுல ஒரு இடத்துல தான் வேடிக்கையா, ஏமா நாங்க சாப்பாடு விட மாட்டோமா, மாங்காய பறிச்சு புளிய கரைச்சு அதுல கொஞ்சம் உப்பை போட்டு அதுதான் எங்களுக்கு சாப்பாடை கொடுப்பாங்க. இதுல எங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக போலீஸுக்கு பின்னால ஓடணும். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த நிலத்தை வாங்கின இடத்துல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நினைக்கும் போது மனம் வேதனையாக இருக்கின்றது தான் நான் சொல்றேன். என்ன எங்க பார்த்தாலும் கொள்ள கூட்டத்துக்காரங்க வந்த மாதிரி வர்றாங்க. என்ன மெடிக்கல் காலேஜ் கட்ட போறேன், இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட போறேன், எல்லாம் ஒரு ட்ரஸ்ட்னு வச்சு எங்கெங்க நல்ல நிலங்கள் இருக்கு 3 போகம் விளையக்கூடிய இடம் ஐயாவுக்கு தெரியும், அடிக்கடி அங்க வருவாங்க. அந்த பகுதியில 3 போகம் நெல் விளையக்கூடிய பூமி பாலடைஞ்சு போச்சு. எல்லாம் சிமெண்ட் கட்டடமா மேல வந்தாச்சு. எங்க பார்த்தாலும் யாரெட்டாலும் சிமெண்ட். ஆக நம்ம தமிழ்நாட்டுக்கு நெல்லுக்கு எங்க போறோம்? அந்த ஒரு இடம் தான் தண்ணி வரக்கூடிய பொழுது அது காலில் படி தண்ணி தள்ளிட்டு நடவு நட்டால் 3 மாசத்துல ஒரு போகம் எடுக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், எத்தனை காலேஜா சொல்லக்கூட முடியல. வேற எங்கேயாவது ராமநாதபுரம் பக்கம் போய் காலேஜ் கட்டக்கூடாதா? இந்த நல்ல விளையிற இடத்தையே எடுத்துட்டு இருந்தாக்க நம்ம எங்க போக முடியும்? அரிசி இப்பயே ஒரு மணி அரிசி 40 ரூபா விற்கிது. இனி அரிசி இல்லாம இருக்க போறோமா? சிமெண்ட் அள்ளி திரிஞ்சு போறோமா? இதை நினைச்சு பார்க்கறதுக்கு ஒருத்தருமே இல்லையே. அதனால எனக்கு நீங்க கூப்பிடுறாங்க இந்த கூட்டத்துக்கு
சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்ற கூட்டத்துக்கு எனக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லவே நான் ரொம்ப உற்சாகமா ஓடி வந்தேன். ஒரே ஒரு கோரிக்கை வந்து மனசுல, உங்களால முடியுமோ முடியலையே ஒரு பிரார்த்தனையாவது, ஐயோ இந்த மனுஷங்களுடைய பேராசை கொள்ள கூட்டத்துக்காக எங்கெங்க கொள்ளையடிக்கணுமோ எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சு பணத்தை கையில வச்சுன்னா அந்த பணத்தை கொண்டு வந்து இந்த இதுதான் பூமாதேவி மேல போடணும். பூமி தாயை விற்க கூடாது, பெத்த தாயை விற்க கூடாதுன்னு 14 வருஷமா கால்நடையா நடந்து சொல்லிக்கிட்டே வந்தார். ஊரில் உள்ள விளைநிலங்கள் ஊர்பொதுமா கடமைன்னு சொல்லி 14 வருஷம் இந்த நாட்கள் நடந்தார் வினோபாபாவை. அப்படியெல்லாம் சென்ற பெத்த தாயை விற்கிறோம்னு சொல்லி அந்த தாயை விலைக்கு விற்று காசு பண்ணி அதை இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை காலேஜ் தடுக்கி இருந்த காலேஜா தான். அப்புறம் சாப்பிடுறது என்னத்தை சாப்பிடணும்னு நினைச்சு பாருங்க. நமக்கு என்ன திட்டம்? இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட் we are destroying everything in our country. So நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு என்ன வச்சுட்டு போகணும்னே தெரியல. நாளைக்கு என் பிள்ளை வந்ததுன்னு சொன்னா நிக்கிறதுக்கு இடம் வேண்டாமா? காலாவது நடக்கிறதுக்கு இடம் வேண்டாமா? இந்த மாதிரி மரங்களை வெட்டுறதும் செடிகளை அடிக்கிறதும், யாருக்குமே ஒரு செடி உண்டாக்கணும்ன்ற ஒரு ஆசை இல்லை. எதை அடிக்கலாம் அது சொல்ல போனா நான் இத்தனை வருஷமா 52ல ரினோவேட்டிக்கு போய் சேர்ந்தேன். அதுல இருந்து இது வரைக்கும் நடந்த கதையெல்லாம் கோரிக்கை வைக்கும். அட்லீஸ்ட் இன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் the land should be saved from the hands of நம்ம கொல்லக்கூட்டத்தில் தூரமான மனிதன் மரத்தை வெட்டுறான்னா அது உயிரை நான் வைக்காத மரம் அது உயிரை ஆகையினால இந்த எல்லாருமா இந்த கூட்டத்துல இருந்து இந்த மகாநாட்டில இருந்து நீங்க எல்லாம் அரசாங்கத்துக்கு சொல்லணும். அட்லீஸ்ட் எல்லாம் 100 ஏக்கர் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 10 ஏக்கர்ல கல்லூரின்னு சொன்னாக்கா 50 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சிருக்க காசை எங்க போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு வந்த காசு எப்படியெல்லாம் காசு வருதுன்னு தெரியல. நம்ம என்ன பண்றோம், காலையில எழுந்திரிச்சு பஸ்ஸை பிடிச்சிட்டு அவங்க வந்து வேலை பார்த்து செய்துட்டு போயிருக்கோம். ஆனா வேலை பார்த்து கையில காசு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு திடீர்னு மாயாஜால் வைத்து நீல கிடைச்சது பணம். அந்த பணத்தை வச்சு பூமி தாய் மேல போட்டு சீர் வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஆளக்கூடிய பூமியை நமக்கு கைக்கு சோறிடக்கூடிய பூமியை பால்படுத்துகிற இந்த மனித கரங்களை தடுத்து வைக்க வேண்டும். அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாற்றி